பக்தி எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? பக்தி பிறருக்கு அறிவுரை சொல்லுவதாக இருக்குமா? பக்தி தானே அறிவதாக இருக்குமா? இறைவனை பற்றி சூட்சமங்கள் சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு பலிக்கும், எந்த அளவுக்கு பின்பற்றுவது, இவையெல்லாம் சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. பக்தியை வெளிப்படுத்துவது உடையில், நம்முடைய நடை உடை பழக்கத்தில், பாடி கொண்டாடுவதில், பூஜித்து வணங்குவதில், இப்படி பல்வேறு வகை இருந்தாலும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சில பிரியமான சில விஷயங்கள் இருக்கும். அதை நமது முன்னோர்கள் மூலமாக அறிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும். அங்கேதான் மறைக்கப்படுகிறது பல உண்மைகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிமுறையை சொல்லுகிறார்கள். ஒரு பொதுவான வழிமுறை நமக்கு கிடைப்பதில்லை. எளிமையான வழிமுறை நமக்கு தெரிவதில்லை. இந்த இரண்டு வேறுபாடுகளினாலே நாம் செலுத்தும் பக்தி வெளிப்படுத்த முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் எதை கடைபிடிக்க வேண்டும்? யாரை கடைபிடிக்க வேண்டும்? இது ஒரு சந்தேகத்தின் வெளியிலே நாம் நிற்கின்றோம். ஒவ்வொருவரும் முதலில் தன்னை நம்ப வேண்டும். அதன் பிறகு சுற்றியுள்ளவற்றை நம்ப வேண்டும். தனக்கு திடம் என்று எது தெரிகிறதோ அதை கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தில் நம்பிக்கை, நடைமுறைப்படுத்துவது, இவைகளை சரியாக நாம் கணித்துவிட்டால் வெற்றி நம் கையில், வேண்டியது நம்மிடம். எப்பொழுதும் சந்தோஷம். சிந்திப்போம், செயல்படுவோம். இது வாய்ஸ் ஆஃப் EGRஇன் ஒரு குரல்.